விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே நள்ளிரவில் வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே சங்கிலிக்குப்பம் கிராமத்தில் திருமணமாகாத மாற்றுத்திறனாளி பெண் ஷாபியா பி என்பவர் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்றிரவு நள்ளிரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் ஷபியாவை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதில் முகம் மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் அதிக ரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்ட அவரை உறவினர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலும் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேல்மலையனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மேல்மலையனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் பொதுமக்களை அச்சத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் திண்டிவனத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மூதாட்டி ஒருவர் கற்பழிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.